இந்த திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு மேல நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு தனி பிரியம், தனி பாசம் உண்டு. போன மாசம் 1,32,00,000 மகளிருடைய அக்கௌண்ட்ல 5,000 ரூபாய் டிரான்ஸ்பர் பண்ணிட்டு நம்முடைய முதலமைச்சர் வந்து பார்த்த முதல் தொகுதி இந்த திருப்பத்தூர் மாவட்டம் தான். அப்ப மகளிர் நீங்க எல்லாம் திரண்டு வந்து நம்முடைய முதலமைச்சர்களுக்கு உங்களுடைய அன்பை தெரிவிச்சீங்க, உங்களுடைய நன்றியை நீங்க சொன்னீங்க. இன்னைக்கு அதே மாதிரி என் மேலையும் அதே அன்பை வச்சு இன்னைக்கு சிரிச்ச முகத்தோடு மகிழ்ச்சியோடு நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க. தமிழ்நாட்டுடைய ஒவ்வொரு குடும்பமும் நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய திட்டங்களால பயன்பெற்று இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய மகிழ்ச்சி தான் திராவிட மாடல் அரசுடைய வெற்றிக்கு சாட்சின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். எனக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் நான் வண்டிக்கு அப்ளை பண்ணேன். எனக்கு உடனடியாக ஒரு தீர்வு கொடுத்துட்டாங்க. அதாவது இந்த வண்டி வாங்கினா எனக்கு 1,4 லட்சம் ஆகும். ஆனால் எனக்கு வசதி இல்லை. தமிழ்நாடு முதல்வர் உதவி செஞ்சிருக்காரு. கூட பிறந்த ஒரு அண்ணனாக நினைச்சு நான் ஃபீல் பண்றேன். அண்ணல் அம்பேத்கர் ஸ்கீம்லேருந்து டிராவல்ஸ்க்காக எடுத்தேன். 8-70 லட்சத்துக்கு கார் அமௌண்ட், அதில் 290 லட்சத்துக்கு எனக்கு மானியம் கொடுத்தாங்க. பொன்னேரி ஊராட்சி அளவிலான குழு கூட்டமைப்பிலிருந்து வரோம். 51,50,000 லோன் வாங்குறோம். இன்னொருத்தர்கிட்ட டிரைவரா போயிட்டு இருந்தேன். அந்த சம்பளம் எனக்கு கட்டுப்படி ஆகலை. இப்போ இந்த அரசாங்கம் கொடுத்த காரால நான் ஓனா பிஸ்னஸ் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் தன்னம்பிக்கை வந்திருக்குது. இன்னைக்கு இளைஞர் அணி, மகளிர் அணி, மாணவர் அணி, ஐடி அணின்னு பெயர்களால பிரிச்சிருக்கிறோம். ஆனா கடைசியா நாம எல்லாம் ஒரே அணிதான். கலைஞர் அணி, நம்ம தலைவர் அணி. 2021 கடந்த சட்டமன்ற தேர்தல்ல இந்த மாவட்டத்துல 4 தொகுதிகள்ல 3 தொகுதி ஜெயிச்சு காட்டிட்டோம். 1 மட்டும் விட்டு கொடுத்துட்டோம். ஆனா இந்த முறை வாணியம்பாடி தொகுதியிலும் நாம வெற்றி பெற வேண்டும். வாக்கு வித்தியாசத்தை அதிகமாக்க வேண்டும். தேசத்துடைய வெற்றிக்கு சார்பணிகள் நிச்சயம் கடுமையாக உழைக்க வேண்டும். கழகம் 7வது முறையாக அமைக்க போது நம்முடைய தலைவர் நிச்சயமாக 2வது முறையாக தொடர்ந்து முதலமைச்சராக இந்த நாற்காலியில் உட்காருவார். அதற்கு அணிகளுடைய உழைப்பு மிக மிக முக்கியம். எங்க ஊர் நெக்குந்தில சுதான்னா யாருன்னே தெரியாது. ஆனா இப்ப நான் மாவட்ட மகளிர் அணி இருக்கிறதுனால இப்ப சுதான்னா திருப்பத்தூர் மாவட்டத்துல நிறைய பேருக்கு தெரியும். அந்த அங்கீகாரத்தையும் அடையாளத்தையும் கொடுத்தது இந்த கருப்பு சிவப்பு தான். எங்க அப்பா காலத்துல இருந்து நாங்க திமுக இருந்து வரோம். முதல் ஓட்டும் திமுக தான். என்னுடைய பையனும் திமுக தான் இருக்கிறான். என்னுடைய மகன் பேரு உதயசூரியன் தான். என்னுடைய பேரன் பேரும் இன்பசூரியன் தான். எங்க குடும்பமே சூரிய குடும்பம் தான். பஸ்ல ஏறினாலும் சரி, உரிமை தொகையாக இருந்தாலும் சரி, பெண்கள் உயர்கல்வியாக இருந்தாலும் சரி, காலை உணவு திட்டமாக இருந்தாலும் சரி, எங்க திரும்பினாலும் முதல்வர் அவர்கள் தாய் உள்ளத்துடன் பெண்களுக்காகத்தான் எல்லாமே செய்யறாரு. கருப்பு சிவப்பு துண்டு போட்டுறதுக்கு நாங்க ரொம்ப பெருமைப்படுகிறோம்.